வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ரொம்பலாம் ஒரு பெரிய முக்கியமான மேட்ச் கிடையாது. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ரெண்டு டீமுமே ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு டீம் தான் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க தான் இந்த வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபி அடிப்போம்னு சொன்ன டீம். பட் அவங்க தான் முதல்ல ரெண்டு பேரும் எலிமினேட் ஆவாங்கன்னு கனவுல கூட யாரும் நினைச்சிருக்க மாட்டோம். ஸோ பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ரெண்டு டீமே எலிமினேட் ஆன டீம் தான். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான டாஸ் போடுறதுல இருந்து ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் கொடுக்குற வரைக்கும் எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல்ல ஃப்ரீயா தான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளேயர்ஸோட எல்லா ஸ்டாட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். மறக்காம விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் சேனல்ல நம்ம வந்து டீம்ஸ் எதுவும் கொடுக்க போறது இல்லை. ஸ்டாட்ஸ் பார்த்து டீம் போடுவேன் அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய விஷன் 11 ஆப். ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்மால் லீக் விளையாடுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பா இருக்கும். உங்களுக்கு ஆப்போனன்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா வருவாங்க. அது போக உங்களுக்கு வந்து ஒரே கிளிக்ல வந்து எத்தனை கான்டெஸ்ட் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கிற ஆப்ஷன்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதே போல உங்களுக்கு 28% ஜிஎஸ்டி ஃப்ரீ, 30% டிடிஎஸ் ஃப்ரீ, அப்புறம் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான் உங்களுக்கு. ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களுடைய வின்னிங் டெபாசிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா 5% கேஷ் கிடைக்கும். இப்போ ஒரு 5000 ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா கிடைக்கும். ஸோ 50 ரூபாய்கிட்ட கிடைக்கும் 5%ங்கும் போது. ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஒரு 1,00,000 ரூபா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் யூஸ்ஃபுல். உங்களுக்கு ஒரு 5% வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கோங்க. என்னென்ன ஆஃபர் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஸோ விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. குறிப்பா டெய்லி ஃப்ரீ கிவ்அவே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து பிச் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். ஸோ ராவல்பிண்டில தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பிச் வந்து எப்படி இருக்கு. பட் கொஞ்சம் ரெயின் அந்த மாதிரிலாம் இருக்குது பாகிஸ்தானை சுத்தியே. அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து கேன்சல் ஆகிருச்சு. ஸோ ரீசெண்டா இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்ல பங்களாதேஷ் வெர்சஸ் நியூசிலாந்து, நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான், நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் அண்ட் ஜிம்பாப்வே வெர்சஸ் பாகிஸ்தான், ஜிம்பாப்வே வெர்சஸ் பாகிஸ்தான். ஸோ இந்த மேட்ச்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்களா, செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்களா? இங்க பாருங்க செகண்ட் பேட்டிங், இந்த மேட்ச் செகண்ட் பேட்டிங், இந்த மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங், இந்த மேட்ச் வந்து டிராவா இருக்கு அண்ட் இந்த மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங். ஸோ மோஸ்டா இந்த பிச்சில் லாஸ்ட் 5 மேட்ச்னே எடுத்துக்கோங்க செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் ஆதிக்கம் செலுத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து கொஞ்சம் வந்து அட்வான்டேஜ் லைட்டா தூக்கி கொடுக்கறதுக்கு பிரச்சனை கிடையாது. விக்கெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே விழுந்திருக்கு. இந்த மேட்ச்ல டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 14 விக்கெட் கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச்ல 8 விக்கெட் கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச்ல ஒரு 12 விக்கெட் கிடைச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 விக்கெட் கிடைச்சிருக்கு. இதுல வந்து ஒரு 14 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா விக்கெட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு சராசரியா ஒரு 12+ விக்கெட், 13+ விக்கெட்னு வருது. அதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. பிச்சோட பவுண்டரி லைன் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு வந்து ஒரு 65, ஆஃப் சைடு வந்து 71, ஸ்ட்ரைட்ல வந்து 80 மீட்டர். ஸோ ஓரளவுக்கு பெரிய பிச் தான். என்ன இதை போய் பெரிய பிச்சுங்கன்னா ஆமா பெரிய பிச் தான். மற்ற கிரவுண்ட் இதை விட சிம்பிளா சின்னதா தான் போடுறாங்க. ஸ்ட்ரைட் எல்லாம் 70 அந்த மாதிரி தான், 74 அந்த மாதிரி தான் போடுவாங்க. இங்க 80 போட்டிருக்காங்க. ஸோ பிச்சோட வியூவும் பாத்தீங்கன்னா நல்ல விரிசல்லாம் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பிச்சோட ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் ஃபார் பேட்டிங் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால ஏன்னா பேட்டிங்க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கு. ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே 300, 280 பிளஸ் எல்லாம் வந்திருக்கு. அதையும் கொஞ்சம் கவனமா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. இந்த பிச்சில் என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஓவராலா இது வரைக்கும் நமக்கு வந்து 27 மேட்ச் வந்து இந்த பிச்சில் நடந்திருக்கு. அதுல 12 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 15 பேட்டிங் செகண்டும். ஸோ பேட்டிங் செகண்ட் தான் அட்வான்டேஜஸ் வந்து அதிகமா இருக்குது. டை இது வரைக்கும் ஆனதுல ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 245 நம்ம பார்த்தோம். ஒரு 230, 40 தான், ஒரு 70 வரைக்குமே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் ஆகும். அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 336, லோவஸ்ட் ஸ்கோர் 104க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க.
ஸோ இப்போ ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த்தை பார்ப்போம். லாஸ்ட் நடந்த ஒரு 10 ஹெட் டு ஹெட்ல யார் அதிகமா வின் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடியில நம்மளுடைய பாகிஸ்தான் வந்து லாஸ்ட் 10 மேட்ச்ல 7 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. 3 மேட்ச் மட்டும்தான் பங்களாதேஷ் வின் பண்ணிருக்காங்க. அதுவே ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க, தொடர்ந்து தோல்வி, நியூசிலாந்து கூட தோல்வி, அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து நியூசிலாந்து கூட, இதுவும் நியூசிலாந்து கூட, இது வந்து இந்தியா கூட. ஸோ தொடர்ந்து 3 மேட்ச் தோல்வி. அவங்களுடைய லாஸ்ட் 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே பங்களாதேஷ் வந்து அவங்களுடைய லாஸ்ட் 5 மேட்ச்ல 2 சாம்பியன்ஸ் டிராஃபி தோத்தாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த 3 மேட்சுமே வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து அவங்க வந்து வின் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச் எப்படி போக போகுதுன்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் பாகிஸ்தான் வின் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் வின் பண்ணாலும் அதை வச்சு ஒண்ணு கூட பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிப்போம். ஸோ என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன் கொடுத்து நம்ம டீம் செட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாபர் அசாம் அண்ட் இமாம் உல் ஹக் 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பாபர் அசாம் இந்த சீரீஸ்ல ஒரு 64 ஒரு 23ன்னு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு டீசெண்டா தான் ஆடி இருக்கு. ரொம்ப சொல்ற லெவலுக்கு ஆடலனாலும் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர் வந்து ஆடி கொடுத்திருக்காரு அப்படின்னு வந்து நம்ம வந்து ஷுவர் ஷாட்டா சொல்ல முடியும். அதே போல அவருடைய ஹெட் டு ஹெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா ஒரு 30 அப்படிங்கிறது 4 மேட்ச்ல வந்து ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அதே போல இந்த வென்யூலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 வந்து அவருடைய ஒரு சூப்பரான ஆவரேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பாபர் அசாம் ஒரு டீசென்டான பிக்கா தான் உங்களுக்கு இருப்பாரு. ஒரு 75% வந்து நீங்க அவருடைய டீம்ஸ் வந்து பயன்படுத்தலாம். பட் பாபர் அசாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸ்லயுமே போத் இன்னிங்ஸ்லயுமே எப்பவுமே பாபர் அசாம் வந்து நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுதான் ஆடுறாரு. குறைஞ்சது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய ஆவரேஜ், அதுக்கப்புறம் இந்த வென்யூல உள்ள ஆவரேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 டு ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். இமாம் உல் ஹக் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு மேட்ச் தான் ஆனாரு. சாம்பியன்ஸ் டிராஃபில 10 ரன் மட்டும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்ணாரு. அதுவே அவருடைய பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டான ரெக்கார்டு வந்து ஒரு நல்ல ஸ்கோரா இருக்குது. 87 ஆவரேஜா இருக்கு. இந்த வென்யூல அவர் வந்து ஸ்டாட்ஸ் வந்து இல்ல. அண்ட் இன்னைக்கு மேட்ச்ல பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவரும் அதே போலதான் ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் அந்த ஒரு பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. குறிப்பா இன்னைக்கு மேட்ச்ல நம்ம வந்து கண்டிப்பா ஒரு 30 டு ஒரு 40 ஸ்கோர் வந்து கண்டிப்பா நம்ம வந்து இமாம் உல் ஹக் இருந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிறதுனால நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து சவுத் சைட்ல பொறுத்த வரைக்கும் குறிப்பா இவரோட வந்து பிளஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு. அதே போல அவரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது 62 ரன் அடிச்சாரு. செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது 6 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா இந்த வென்யூல அவர் ஆடல. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா நம்ம இதே மாதிரி ஒரு ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஒரு 40 டு 50 எதிர்பார்க்கலாம். எப்போ அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்தாருன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு கம்மியான ஸ்கோர் தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தபடியா ரிஸ்வானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா செகண்ட் இன்னிங்ஸா அப்படிங்கும் போது சேசிங் டைம்ஸ்ல கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்றாரு. ஒரு மேட்ச் வந்து சேசிங்ல இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அவருக்கு சேசிங் கிடைச்சது. ஆனா 3 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்ப 46 அடிச்சிருக்காருன்னு நினைக்கலாம். பட் அவருடைய நல்ல ஆவரேஜ் இருக்கிறது சேசிங்ல தான் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசெண்டாவும் ஒரு 46 ரன் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்ணார். பட் ஒரு டவுன் பஸ்ஸுக்கும் கேவலமான டவுன் பஸ்ஸா வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. 5 மேட்ச்ல பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா ஒரு சூப்பரான ஆவரேஜ் இருக்கு. இந்த வென்யூலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஆடி இருக்கிறாரு. ஸோ ரிஸ்வான் கிட்ட இருந்து நான் கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல ஒரு 40ல இருந்து ஒரு 60 ரன் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது எந்த இன்னிங்ஸா இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்லா ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் அவர்கிட்ட அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற இன்னும் ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. அப்படிங்கறதுனால நீங்க கண்டிப்பா ரிஸ்வானுக்கு வந்து ஃபேவரட்டா கொஞ்சம் டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து ஆகாஷ் சல்மான் முதல் மேட்ச்ல 42 ரன் பிளஸ் 0 விக்கெட், 2வது மேட்ச்ல 19 ரன் பிளஸ் 0 விக்கெட். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சீரீஸ்லயுமே ஆகாஷ் சல்மான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இந்த சீரீஸ்ல சாம்பியன்ஸ் டிராஃபில அவரால் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதே போல பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாவும் அவருடைய ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த வென்யூலையும் அவர் ஆடல. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹை ஸ்கோருக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு பவுலிங் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாருன்னு தான் பேரு. பட் அவரை வந்து பெருசா வந்து யூஸ் பண்ணல. அதிகபட்சம் அவருக்கு ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னா
ஒரு 4 ஓவர் உள்ளதான் அவருக்கு வந்து யூஸ் பண்றாங்க, அதுக்கு மேலதான் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் ஒரு நல்ல ஒரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிக்கா இருக்கும். பட் இன்னைக்கு மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு 30+ ரன் வேணா அதிகபட்சம் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து தஹீர் இந்த சீசன்ல மிடில் ஆர்டர்ல ரொம்ப மோசமானதுன்னா இவர் தான். ஒரு ரன் 4 ரன் அடிச்சாரு. நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா 1, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா 4. ஆப்போனன்ட் டீமுக்கு சரி இந்த வெனியூல சரி அவர் பெருசா எதுவுமே ஆடல. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா மேபி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அதே போலதான் அகாஷ் சல்மானும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பாகிஸ்தானோட பிளேயர்ஸ் மோஸ்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்லா ஸ்கோர் பண்றாங்க. அதனாலதான் டாஸ் எடுத்து இந்தியா கூட பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. பட் அதுவும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா நான் குறையாம ஒரு 30 to 40 ரன் இன்னைக்கு மேட்ச்ல தஹீர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அதுவே செகண்ட் பேட்டிங்னா நம்மளால ஸ்வேரா அந்த ரன் அடிப்பாரான்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் பாகிஸ்தானோட டாப் 6ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்ததா ஆல்ரவுண்டர் பிளஸ் பவுலர்ஸ் குஸ்தில் ஷா. ஸோ அவரு வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. யாருமே நினைக்காத லெவலுக்கு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் அவர் தான் வாங்கி கொடுத்திருக்காரு. நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா 69 ரன் பிளஸ் 7 ஓவர் போலிங் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா 38 ரன் பிளஸ் 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆப்பனண்ட் வெனியூல பெருசா ஸ்டாட்ஸ் இல்ல அவருக்கு. அண்ட் நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அவரு தான் அந்த டீமோட 5வது பவுலிங் ஆப்ஷன்லயும் இருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னரா வந்து அவரை வந்து யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு பேட்டிங்ல ரன் வருமானு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு அந்த டாப் 6 வந்து பினிஷ் பண்ணி விட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காது. பட் பவுலிங்ல குறையாம 7 ஓவர் பிளஸ் 5 ஓவர் பிளஸ் பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது மினிமம் நம்ம வந்து ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. அண்ட் பேட்டிங்ல வாய்ப்பு கிடைச்சா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். குஸ்தில் ஷாவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து சயின்ஸ் ஆஃப் அஃப்ரிடி. இந்த சீரீஸ்ல சொல்ற லெவலுக்கு ஒன்றும் அஃப்ரிடி ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் மேட்ச் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா 0 விக்கெட் தான், இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா வந்து பாருங்க 4 மேட்ச்ல 12 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. இந்த வெனியூல 2 மேட்ச்ல 3 விக்கெட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது குறையாம இன்னைக்கு அஃப்ரிடி கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் வந்து ஸ்வேர் ஷாட்டா எதிர்பார்க்கலாம். அது போக அவருடைய கம்ப்ளீட்டா 10 ஓவர் ஸ்பெல்லையும் பவுல் பண்ணுவாரு. நீசம் ஷா பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல முதல் மேட்ச் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா 2 விக்கெட், இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா விக்கெட் எடுக்கல. அண்ட் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச்லயே 3 விக்கெட், இந்த வெனியூலயும் 2 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படிங்கும் போது அவர்கிட்ட இருந்தும் 2 விக்கெட் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த 2 பேரும் தான் இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு 10 ஓவர்னா இல்ல ஒரு 8 ஓவர் வரைக்கும் இந்த 2 பேரும் தான் மாத்தி மாத்தி பவுல் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பா விக்கெட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் அவங்களுடைய 10 ஓவர் ஸ்பெல்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அடுத்து அபர் அகமதும் அவருடைய 10 ஓவரை ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1ல இருந்து 2 விக்கெட் ஸ்வேர் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச்ல சுப்மன் கில்லுக்கு ஒரு பால் போட்டாரு பாருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பால் போட்டாரு. பட் அதனாலே வந்து விராட் கோலியை உசுப்பேத்தி விட்டு அடி வாங்கியாச்சு. அதனால கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் நம்ம வந்து அகமட் வந்து ட்ரை பண்ணலாம். ஹாரிஸ் ரஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அண்ட் அதே போல பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா 2 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூல ஸ்டாட்ஸ் இல்ல, பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார்ம்ல இருக்காரு. குறைஞ்சது அவர்கிட்டயும் 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அவருடைய 10 ஓவர் ஸ்பெல் பவுல் பண்ணுவாரு நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா பாகிஸ்தானோட பவுலர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க. அது சயின்ஸ் ஆஃப்ரிடியா இருந்தாலும் சரி, நீசம் ஷாவா இருந்தாலும் சரி, ஹாரிஸ் ரஃபா இருந்தாலும் சரி, அபர் அகமடா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா நல்லா பவுல் பண்றாங்க. அதே போல பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாதான் நல்லா பண்றாங்க. ஸோ ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒன்னும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா பவுலிங் செகண்ட் நல்லா பண்ற மாதிரி இருக்கும். இங்க எல்லா பவுலர்ஸுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா நல்லா பவுல் பண்றாங்க, பேட்டிங்கும் ஃபர்ஸ்ட் பண்ணாதான் பண்றாங்க. ஸோ ஆனா இந்த சீரீஸ்ல ரெண்டுமே உருப்படியா பண்ணாலும் அது வேற விஷயம். பட் இதுதான் லாஜிக்கா அவங்களுடைய ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ அதை கொஞ்சம் கவனமா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பங்களாதேஷ். இது அதுக்கு மேல பெரிய டீம். இவங்க தான் சாம்பியன்ஸ் டிராஃபி அடிப்போம் அப்படின்லாம் வந்து பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ சாண்டோவும் டாங்கின் கசன் தான் வந்து ஓப்பனிங் ஆடுறாங்க. சாண்டோ கூட முதல் மேட்ச் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா சரியா ஆடலனாலும் 2வது மேட்ச் வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு 77 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அவருடைய பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா அவருடைய ஆவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு மேட்ச் ஆடி 4 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூல நல்லா ஆனாரு. நியூசிலாந்து மேட்சோட இதுதான் அவங்களுடைய வெனியூ ஸ்கோர் கார்டாகவும் இருக்கு. ஏன்னா முதல் மேட்ச் வந்து
இந்த இதுல தான் ஆடினாங்க. தான்கின் கசன் அவருடைய 25-24 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்றாரு. ஷாண்டோ கிட்ட இருந்து இன்னைக்கு மேட்ச்லயும் நம்ம குறைஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிளஸ் பவுல் பண்ணிட்டு கிடக்காரு. பட் அது எந்த லெவலுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுலர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா விக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க, ஒரு விக்கெட் அந்த மாதிரி. அதனால அதை கொஞ்சம் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. தான்கின் கசன் அவருடைய அந்த ரன்னு தான் ஒரு 20 to 35 ரன்னுக்குள்ளதான் அவரால் அது அதிகமா அடிக்க முடியும். இந்த வெனியூலையும் அவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஒரு மேட்ச்ல. அண்ட் மெகடிகசன் இந்த சீசன்ல எதிர்பார்த்த லெவலுக்கு ஒண்ணுமே ஆடல. பாருங்க, முதல் மேட்ச்லயும் 0 விக்கெட், ரெண்டாவது மேட்ச்லயும் 0 விக்கெட், முதல் மேட்ச்லயும் 5 ரன், ரெண்டாவது மேட்ச்லயும் 13 ரன் சொல்லி ஒரு கேவலமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுன்னா மெகடிகசன் தான். ஆனா அவர் தான் இந்த டீம்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு இருப்பாரு. அதே போல பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 4 மேட்ச்ல 44 ரன் ஸ்கோர் பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூல ஒரு மேட்ச் ஆடி 13 ரன் ஸ்கோர் பண்ணி 0 விக்கெட் தான். பட் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு வந்து கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பிளஸ் ஒரு 30 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவாரு. நம்ம வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ஹரிடாய். ஸோ நம்ம சொன்னோம் மொதல் மேட்ச் 100 அடிச்சதுனால ரெண்டாம் மேட்ச் ஸ்கோர் பண்ணிட மாட்டாரு, சொன்னோம் கஷ்டப்படுவார், 30 ரன்னுக்கு கீழே தான் அடிப்பாருனோ அதே போல 7 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணாரு. இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் ஓகே, பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ரொம்ப புவரா இருக்கு. இந்த வெனியூம்லயும் அவங்களோட ஆவரேஜ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இன்னைக்கு மேட்ச்லயும் நான் வந்து அதிகபட்சம் ஒரு 25 ரன்னுக்கு உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்றேன். அதே போல முஸ்டபிசுர் ரஹீம் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்குது. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கிறாரு, ஒரு 36 ஆவரேஜ்ங்கிற மாதிரி ஆடி இருக்காரு. இந்த வெனியூல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு 36 ரன் ஆவரேஜ் இருக்கிறதுனால இன்னைக்கு மேட்ச்ல ரஹீம் ஆடுவார்னு தோணுது. ஒரு 30+ ரன் வந்து இன்னைக்கு ரஹீம் ஆடி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்து மஹமதுல்லா ரீசன்ட் ஃபார்ம் பெருசா கிடையாது. அண்ட் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காரு. 16 மேட்ச்ல 357 ரன் பிளஸ் 7 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூல 4 ரன் மட்டும்தான் ஆவரேஜ், லாஸ்ட் மேட்ச் அடிச்சது மட்டும்தான். அதனால நம்ம வந்து இந்த ஆவரேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கு, பிளஸ் விக்கெட் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு 30+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் மஹமதுல்லாவை ட்ரை பண்ணியிருந்த நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஓரளவுக்கு வின்னிங் கிடைச்சது. பட் இருந்தாலும் மஹமதுல்லா அன்னைக்கு ஒரு 30 ரன் அடிச்சிருந்தா கூட நிறைய வின்னிங் கிடைச்சிருக்கும். நம்ம போடக்கூடிய ட்ரம்ப் கார்டு வந்து இப்போ வந்து பெருசா ஆட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஸ்மால் லீக் விளையாடுறீங்கன்னா ஸ்மால் லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நிறைய சொல்லுங்க அப்படின்னு. இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனாலதான் கொஞ்சம் சேஃபா போங்கன்னு சொல்றேன். ஏன்னா லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்ததா ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கர் அலி இந்த சீசன்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். 2 மேட்சாவே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டீம் மானத்தை காப்பாத்தினதுன்னா அவர் தான். நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் ஆடல, இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்கிறதுனால நம்ம குறைஞ்சது ஒரு 30 to 40 ரன் எதிர்பார்க்கலாம். பட் இந்த மேட்ச்ல டக் அவுட்ல போக வேண்டியவர் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. ஆனா 68 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அக்சர் படேல் பால்ல ரோஹித் சர்மா மொதல் பாலே கேட்ச மிஸ் பண்ணாரு. அதெல்லாம் மனவேதனை எனக்கு. ஏன்னா அக்சர் படேல கேப்டனா போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஜாக்கர் அலி வந்து 68 ரன் அடிச்சு விட்டாரு. அதனால ஃபேண்டசிங்கிறது எல்லாமே நடக்கும். நம்ம எடுத்த பிளேயர் பால்ல கேட்ச மிஸ் பண்ணும்போதெல்லாம் இதாகும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அண்ட் ரிஷாத் கோஷனும் இந்த சீசனை நல்லா ஆடினாரு. 18 பால்ல 18 ரன் பிளஸ் 2 விக்கெட். இங்க பாருங்க 26 ரன் பிளஸ் 1 விக்கெட். இந்த மாதிரிதான் மெகடிகேஷன் எல்லா சீரீஸ் ஆடி கொடுப்பார். இந்த சீரீஸ் மெகடிகேஷனால ரிஷாத் கோஷன் ஆடி இருக்காரு. அண்ட் இந்த வெனியூலையும் 26 ரன் பிளஸ் 1 விக்கெட் அடித்ததுனால நம்ம குறைஞ்சது ஒரு 30+ ரன் 1 விக்கெட் வந்து கண்டிப்பா அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்து தஸ்கின் அகமது அவருடைய 10 ஓவர் ஸ்பெல்ல பவுல் பண்ணுவாரு. இந்த பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு பெருசா இல்ல. இந்த வெனியூல ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. முஸ்டபிசுர் ரஹ்மானும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 10 ஓவர் ஸ்பெல் பவுல் பண்ணுவாரு. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 3 மேட்ச்ல 9 விக்கெட். இந்த வெனியூல ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதே போல ராணா வந்து அவருடைய 10 ஓவர் ஸ்பெல் பவுல் பண்ணுவாரு. நல்லாவே பவுல் பண்ணாரு. இனிஷியல்ல வந்து தஸ்கின் அகமது கூட சேர்ந்து நம்மளுடைய நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா நல்லா பவுல் பண்ணாரு. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆடல. இந்த வெனியூல ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 3 ஃபாஸ்ட் பவுலரையும் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க கிராண்ட் லீக் டீம்ல செட் பண்ணலாம் இன்னைக்கு. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர் பாகிஸ்தானுடைய மிடில் ஆர்டர்ஸ் எடுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுக்காம மிடில் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் அதுக்கப்புறம் ஸ்மால் லீக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இப்போ இதுல ஸ்மால் லீக்குக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். பாபர் அசாம், ரிஸ்வானு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா சவுத் சகிலுக்கு வந்து நீங்க மேபி இம்பார்ட்டன்ஸ் போலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து ரிஸ்வானுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், பாபருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், உங்களுடைய இமாம் உல்காக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் பிக்கா வந்து உங்களுக்கு இருப்பாரு. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தா கூட அது ரொம்ப வேல்யூடா இருக்கும். அதே போல இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். குஸ்தில்ஸா கொஞ்சம் மேபி இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பார்க்கலாம். எஸ்எல்ல சயின்ஸ் ஆஃப்ரிடி எஸ்எல் எடுக்கலாம், நிஷம்சா எஸ்எல் எடுக்கலாம், அடுத்து ஹாரிஸ் ரஃபா எஸ்எல் எடுக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். மேபி நிஷம்சாக்கு ஒரு விசி ஆப்ஷன் நீங்க கண்டிப்பா போகலாம். ட்ரம்ப் கார்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகமட் வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெகடி கசனுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டு பிக்கா மஹமதுல்லாவும் இருக்கிறாரு, முஸ்டபிசூர் ரஹீம், 2 பேருக்கிட்டையுமே நம்ம வந்து ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கறதுனால, ஏன்னா ஆவரேஜ் இதெல்லாம் பார்த்து நான் சொல்றேன், சும்மா ஜோசின்னு சொன்ன மாதிரி இல்லை, நம்ம அடி இது பண்ண மாதிரிலாம் சொல்லல. ஆவரேஜ் எல்லாம் பாருங்க பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா நல்லா ஆடி இருக்காரு. ஒரு 36 ஆவரேஜ் இருக்கும்போது சரி ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ட்ரம்ப் கார்டுல சொல்றோம். அதே போல ஷாண்டோக்கு வந்து அந்த பவுலிங் ஆப்ஷன் பவுல் பண்றதுனால மேபி ஒரு விசி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க சேஃபா. ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு டீம்ல விசியா ட்ரை பண்றதுல தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதே போல இங்க பாத்தீங்க அப்படின்னா ரிஷாட் கோஷனுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துருங்க. ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. அதே போல இந்த ராணாங்கிற பிளே சின்ன பையனுக்கும் வந்து ஒரு விசி ஆப்ஷன் எடுங்க. தஸ்கின் அகமடுக்கும் ஒரு விசி ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. 10 டீம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா பிளேயர்ஸையும் ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் நம்ம வந்து ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் தான் பார்க்க போறோம். ரிஸ்வானு, பாபர் அசாம், இமாம் உல்காக், சவுத் சகில், மெகடி கசன் மிராஸ், ரிஷாட் கோஷன், தஸ்கின் அகமது, அப்ரிடி, ஹாரிஸ் அகமது, ஷா. ஸோ வந்து பாகிஸ்தான்ல இருந்து கொஞ்சம் அதிக பிளேயர்ஸ் எடுத்திருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு இமாம் உல்காக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் வேணாலும் சரி, இல்ல அகமதுக்கு பதிலா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பங்களாதேஷ் பிளேயர் வேணாலும் சரி நீங்க எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷாண்டோவை ட்ரை பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இல்லை அப்படின்னா முஸ்டபிசூர் ரஹீமை ட்ரை பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் கவனமா போடுங்க. சயின்ஸ் ஆஃப்ரிடிலாம் ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாரு. பாபர் அசாம் பெஸ்ட் விசி, ரிஸ்வான் ஒரு பெஸ்ட் விசி. அதுக்கப்புறம் இன்னைக்கு மேட்ச்ல மெகடி கசன் மிராஸ் கூட பெஸ்ட் விசி தான். பாகிஸ்தான் அப்படியே ஆடுறாங்க, அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.